அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்கா தரப்பில் கந்தூரி விழா நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் இந்துமதி. இந்துமதி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. மதுரையைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா உள்ளது. இந்த தர்காவை தர்கா கமிட்டி அமைத்து நிர்வகித்து வருகின்றனர் எனவும், இந்த நிலையில் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காவின் சந்தனக்கூடு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி வரும் ஜனவரி 6ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறும் என தர்கா தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் சந்தனக்கூடு துவங்கியது. இந்த நிலையில் தர்கா தரப்பில் அச்சிடப்பட்டுள்ள விளம்பர போஸ்டர்களில் கந்தூரி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் அதற்கான தீர்வை உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தர்கா தரப்பில் இதுவரை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதாக தெரியவில்லை. இந்நிலையில் இந்த வருடம் கந்தூரி நடைபெறும் என்றும் அதற்கான மாவட்ட நிர்வாக தரப்பில் அனுமதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது என செய்தித்தாள்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3 நீதிபதிகள் அமர்வு கந்தூரி நடத்த தடை விதித்துள்ள நிலையில் தர்கா கமிட்டி கந்தூரி நடைபெறும் என தெரிவித்துள்ளது. இது குறித்து புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே மதுரை அமர்வு மலை உச்சியில் கால்நடைகளை பலியிடவும் அசைவ உணவுகளை பரிமாறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் சந்தனக்கூடுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, வேறு நிகழ்வுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும், ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி 2 முறை மனு தாக்கல் செய்வது ஏற்கத்தக்கது அல்ல, திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலேயே கந்தூரி விழா நடத்தக்கூடாது என உத்தரவு உள்ளது. திருப்பரங்குன்றம் பகுதியில் அல்ல, அதாவது திருப்பரங்குன்றம் பகுதியில் அல்ல, மலைக்கு கீழே கந்தூரி நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதனைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் மலை உச்சியில் கால்நடைகளை பலியிடுதல் மட்டுமல்ல அசைவ உணவு பரிமாறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதி இடைக்கால உத்தரவுடன் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடுவதாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து அரசு தரப்புல இரு தரப்பினர் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என குறிப்பிடப்பட்டது. அதற்கு நீதிபதி அவ்வாறு பாதிக்கப்பட்டாலும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டதற்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்விகளை எழுப்பினார். அதற்கு வாஞ்சிநாதன், அதாவது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தரப்பில் பாகிஸ்தான் கொடி ஏற்றுவதாகவும் தற்போது இறந்த நபர்களை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் புதைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாகவும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அரசு எங்களையே ஒடுக்குகிறது என தெரிவித்தார். இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கு தொடர்பாக அரசு மற்றும் தர்கா தரப்பில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டதோடு இடைக்கால உத்தரவை பிறப்பித்ததாக கூறி வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். பிரியங்கா. விவரங்களுக்கு நன்றி இந்துமதி.